ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் வீடியோ தாங்க. மீன் மேக்கர் மசாலா இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கோங்க, பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் அதை கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கணும் லைட்டாக. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், ஒரு தக்காளி எடுத்து அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதையும் ஒரு லைட்டாக ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த இதுக்கு கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுவை நல்லாயிருக்கும். எல்லோரும் பண்ணுற மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை இந்த கலவையோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் மசாலா நம்மளுக்கு என்னென்ன தேவையான மசாலான்னா, தனி மிளகாய் தூள் தேவைக்கேற்ப, அப்புறம் சிக்கன் பொடி கொஞ்சம், சிக்கன் 65 மசாலா கொஞ்சம் எடுத்து அதையும் இதோடு சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் மீன் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இப்போ இதோடு சேர்த்து கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்து கொதிச்சுட்டு இருக்கும்போதே தேங்காய் உடச்சி தண்ணி வச்சுருந்தேன். இந்த தண்ணியை ஊற்றினாலும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் தண்ணி கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மசாலா எல்லாமே அந்த மீன் மேக்கரில் இறங்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் சின்னதாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை கொஞ்சம் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து இதுக்கு மேலே தூவி விட்டு இறக்குனீங்கன்னா மீன் மேக்கர் மசாலா ரெடி. நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.